அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ் இன் டைம்ங்கிற சைனீஸ் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல லான் ஈ ரெண்டு பேருமே அவங்களுக்கான டைம் கம்மியா தான் இருக்கணும், எதிர்காலத்துல என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதோட ஷான் கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் 2022 சேர்ந்த ஈ கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப டைம் மேரேஜ் தான் காட்டுறாங்க. லான் ஈ ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருக்கு. அப்ப கடந்த காலத்தை சேர்ந்த ஈ கால் பண்றான். ஷான் கேஸ பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சானு. அப்பதான் எதிர்காலத்தை சேர்ந்த ஈயும் அவனுக்கு கிடைச்ச அந்த டேஷ் கேம பத்தியும் அதை காப்பி பண்ணி லான் மூலமா கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு தரதாவும் அதை வச்சு உன்னால பாஸோட கேஸ்ல ஜெயிக்க முடியும்னு சொல்ல இப்ப லான் ஈ ரெண்டு பேருமே அவங்க ரூம்ல தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லான் திடீர்னு சோகமாகறாங்க. ஏன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான டேட் டிசம்பர் 10. இன்னும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க 2 நாள் தான் இருக்கு. ஈயை விட்டு பிரியறதுக்கு அவங்களுக்கு 2 நாள் தான் இருக்கு. அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க ஈயோட தோலை சாஞ்சி அவனை கட்டியும் பிடிச்சுக்கிறாங்க. லானோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஈயும் நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்ல அப்ப டைம் மேரேஜ் முடிஞ்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க காலகட்டத்துக்கே வந்துருவாங்க. கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அதாவது 2021 டிசம்பர் 11 கடந்த காலத்தை சேர்ந்த ஈயும் ஷானும் போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியில வர அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகவே லான் வெளியில காத்துட்டு இருப்பாங்க. உங்க கேஸ்ல புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அந்த எவிடன்ஸ் என்னன்னு கேட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்கவும் அதுக்கு எங்க கிட்ட அந்த பாஸுக்கு எதிரான சரியான எவிடன்ஸ் இருக்கு, அதை நாங்க போலீஸ்ல கொடுத்துருக்கோம். அதோட அந்த எவிடன்ஸை கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த எவிடன்ஸை பத்தி எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் அங்கிருந்த டேட்டா அவன் கம்பெனிக்கு தான் வரான். அவன் ரூம்குள்ள போக ட்ரை பண்ணா அந்த ரூம்குள்ள போக முடியல, லாக் ஆயிருக்கு. அப்பதான் அங்க சாண்டே வர உங்களை வேலையை விட்டு அனுப்பியாச்சு. ஏன்னா ஷானோட கேஸ்ல நீங்க அந்த பாஸ் கிட்ட இருந்து பல லட்ச ரூபாய் பணத்தை லஞ்சமா வாங்கிருக்கீங்க. அந்த பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. அதை வச்சு கம்பெனில உள்ளவங்களை உங்க வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்க வேலையை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்ல அதுக்கு நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டியதுல எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்களுக்கும் அந்த பாஸுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு, அந்த அக்கௌண்ட் கூடவும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த எல்லா விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டியதில்ல. அதோட இப்ப என் டோர் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள போய் என் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறதா சொல்ல ஜூன் ரெண்டு பேருமே அவங்க பொருளை எடுத்து ஆபீஸ்ல இருந்து கிளம்ப இப்ப அவனோட வீட்டுல தான் இருக்கான். அப்ப இன்டர்நெட்ல அவனுக்கு எதிராக நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஷான் கேஸ்ல அந்த பாஸ் கிட்ட இருந்து பல லட்ச ரூபாய் பணம் லஞ்சமா வாங்கியிருக்கானோ, இவன் ஒரு தப்பான லாயர்னு சொல்லி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா லான் தான் அங்க வந்திருப்பாங்க. உனக்கு எதிராக நெகட்டிவா கமெண்ட்ஸ் வரதெல்லாம் பார்த்து அதான் நீ சோகமா இருக்கேன்னு சொல்லி வந்ததா சொல்லவும் இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் எமோஷனலா வீக் ஆக மாட்டேன், நான் நல்லபடியா தான் இருக்கேன். ஆனா என் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறது அந்த அக்கௌண்ட் தானோ, அந்த அக்கௌண்ட்டுக்கும் சாண்டேக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இருக்கு நிரூபிக்க ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும், இந்த பழியில இருந்து நான் சுலபமா வெளியில வந்துருவேன்னு சொல்ல அப்ப லான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நான் மட்டும் அந்த அக்கௌண்ட்டை தூண்டி விட்டா போதும், அது மூலமா நம்ம நினைச்ச காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சாண்டே இல்ல அக்கௌண்ட் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு நேரா போய் மீட் பண்றதா சொல்லவும் இந்த நினைவுகள் எல்லாம் எதிர்காலத்தை சேர்ந்த ஈக்கு வருது. நாளைக்கு தான் டிசம்பர் 12. இந்த நேரத்துல லான் சாண்டே சமத்திக்க போறானா. ஒருவேளை சாண்டேவால தான் அவரோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகம் வரவும் உடனே ஜூனுக்கு கால் பண்ணி போன வருஷம் 2021 டிசம்பர் 12 சாண்டேவோட கார் மேல எதுவும் போலீஸ் கேஸ் இருக்கா இல்லனா எதுவும் ரிப்பேர் ஆகி அதை சர்வீஸ் கொடுத்திருக்காங்களான்னு எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணனும் சொல்ல இப்ப 2021 லான் வேலை பார்த்தா அந்த ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. அங்க இன்னைக்கு அக்கௌண்டன்ட் வர அவங்க கிட்ட ஒரு பொக்கேவை கொடுத்து சாண்டே தான் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரை நல்லபடியா வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்ல அந்த அக்கௌண்டன்ட் பயந்து போய் எனக்கு சாண்டேவுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவர் எதுக்காக எனக்கு பூ கொடுக்க போறாருன்னு கேட்க அப்பதான் சாண்டேவா அங்க வர லான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி சாண்டே அக்கௌண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே சம்பந்தம் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி மாட்ட வச்சதா சொல்லவும் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு அது மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதோட சாண்டேவும் இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இவங்க என் கூட வேலை பார்க்கற ஜஸ்ட் ஒரு கொலிங்னு சொல்ல இப்ப 2022 சேர்ந்து தான் காட்டுறாங்க. அவன் முன்னாடி வேலை பார்த்து அதே கம்பெனிக்கு தான் வரான். அங்கதான் சாண்டே இருக்கவும் பார்த்து இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன், நீங்க பண்ண தப்புல இருந்து தப்பிச்சாலாம் நினைச்சீங்களா, ஆனா லான் இறந்து போகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட சாண்டே அதிர்ச்சியானாலும் வெளியில காட்டிக்க மாட்டாரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லவும் அப்ப டைம் மேரேஜ் ஆகும்போது ஒரு தடவை லானை கூட்டிட்டு எதிர்காலத்துக்கு வந்திருப்பான். அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டி லான் இன்னும் உயிரோட தான் இருக்கா, ஆனா அவளை டிசம்பர் மாசம் 12 அடிச்சது நீங்க தான், அந்த ஆக்சிடென்ட்ல அவ செத்து போகல, இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும், அப்படி இல்லனா நான் இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்படி நடந்தா நீங்க தான் ஜெயிலுக்குள்ள போகணும், அப்படி எதுவுமே நடக்க கூடாதுனா நீங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்க கூடாதுனா லான் இறந்து போக கூடாதுனா நான் சொல்றத நீங்க கேட்கணும், சரியா 10 முன்னாடி நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பவும் எதிர்காலத்தை சேர்ந்த சாண்டேவும் சரியா 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். 6 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக எதுவுமே பேசாம இருக்கேன்னு கேட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அப்ப மணி சரியா 10 டைம் எரிஞ்ச ஆரம்பிக்குது. அப்ப ஏகப்பட்ட பொருட்கள் திடீர்னு மாயமான முறையில் அங்க வரத சாண்டே பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க இதுக்கே அதிர்ச்சியான எப்படி உனக்காக இன்னும் சில விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி 2021 கூட்டிட்டு போறான். அப்பதான் அங்க டிவில இருக்க நியூஸ பார்த்தா அதுல 2021 இருக்கும். சாண்டேக்கு எதுவுமே புரியல. அப்ப சொல்லி புரிய வைக்கிறான், நீ இப்ப கடந்த காலத்துல இருக்க, நாளைக்கு தான் டிசம்பர் 12, நாளைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆக போகுது, நீ இந்த கேஸ்ல இருந்து மாட்டக்கூடாதுனா எனக்கு லானை காப்பாத்தணும்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, நீ லானை எங்க மீட் பண்ண எப்ப மீட் பண்ண அவளை எப்படி ஆக்சிடென்ட் பண்ணு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்ல 2021 அதாவது கடந்த காலத்தை சேர்ந்த லான் சாண்டேவை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சாண்டேக்கு அவன் காதலி கடையில பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். ஏன்னா வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தலாம் பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா லான் பண்ண வேலையால இப்ப இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தா அது மூலமா சாண்டே தான் மேல பொய்யான பழிய போட ட்ரை பண்ணிருக்காருன்னு உண்மை வெளியில வந்துடும். அதனாலதான் தனக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க, எப்படியாவது லானை சமாளிக்கணும்னு நினைச்சிருப்பாரு.
இருப்பாரு. அதுக்காக லான ஒரு இடத்துக்கு வர சொல்லி லான மிரட்டி எக்காரம் தோக்கணும் இந்த விஷயத்துல அவங்க எப்படி இன்வால்வ் ஆக முடியாத மாதிரி பண்ணலாம்னு நினைச்சு அங்க 2 அடியாளுங்களையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா லான அவங்களோட சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க அவங்க கூலிங் கிளாஸ் அதே இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்து அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு கிளாஸையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்த சாண்டைக்கு சந்தேகம் வந்திருக்கும். இவ்வளவு பிரச்சனை நடந்த லான் வந்து அந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கானா, அந்த கிளாஸ்ல கண்டிப்பா சீக்ரெட் கேமரா இருக்குன்னு நினைச்சேன். அதை வாங்குறதுக்காக நான் லான ஃபாலோ பண்ணி போனேன். எங்க அந்த கேமரா இருக்க விஷயம்லாம் வெளியில வந்தா என் பேருக்கும் என் வேலைக்கும் என் வாழ்க்கைக்கும் பிரச்சனை வரும் தான். வேற வழி இல்லாம அவளை இடிச்சு கொன்னதா சொல்லவும் அதை கேட்ட கோவப்பட்டு சாண்டையோட காலரை பிடிச்சு நான் கேட்கிற கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு. லான நீ எங்க மீட் பண்ண, அவளை எப்ப ஆக்சிடென்ட் பண்ண, அந்த இடம் டைம் இது எல்லாமே எனக்கு கிளியரா தெரியணும்னு சொல்ல அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லான மீட் பண்றதுக்காக டைம் மேரேஜ் முடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பான். அந்த பக்கம் லானோ இன்னைக்கு டைம் மேரேஜ்ல வீட்டுக்கு வரலன்னு தெரியவும் அவங்களும் எதிர்காலத்துல வந்து தேடி இருப்பாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு டைம் மேரேஜ் முடியறதுக்கு கம்மியான நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா வீட்டுக்கு வர 2 பேரும் டைம் மேரேஜ் முடியறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க. அப்ப டைம் மேரேஜ் முடிஞ்சு 2 பேருமே அவங்க காலகட்டத்துக்கே வர கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் 2021 தான் காட்டுறாங்க. டிசம்பர் 12 இன்னைக்கு தான் லானுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. எதிர்காலத்தை சேர்ந்தவனும் கடந்த காலத்தை சேர்ந்த ஈயும் அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா லானுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தான் எதிர்காலம் எதுன்னு தெரிஞ்சு அதை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அதுக்காக அவங்க வேலைக்கு கிளம்பும் போது இன்னைக்கு சாண்டேவோட ஒரு முக்கியமான மீட்டிங் அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக சீக்ரெட் கேமரா இருக்க ஒரு கூலிங் கிளாஸையும் எடுத்துட்டு அவங்க வீட்டோட கதவு திறந்து பார்த்தா அங்க 2021 சேர்ந்த ஈ இருப்பான். நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டா எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலைன்னு எதுவுமே இல்ல, நான் உன் கூட தான் இருக்க போறதா சொல்ல. லானும் எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு, நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, என்ன தொல்லை பண்ணாதான் சொல்லவும். ஆனா எனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, நான் உன் கூட தான் இருப்பேன், ஆனா எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லான் கூடவே இன்னைக்கு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். இப்ப டைம் மேரேஜுக்கான டைமும் வர 2022 சேர்ந்த ஈ கடந்த காலத்துல லானையும் எந்த ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்களோ அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அங்க வரான். கடந்த காலத்தை சேர்ந்த சாண்டேவை மீட் பண்ண அப்படியே இன்னொரு பக்கம் கட் பண்ணா கடந்த காலத்தை சேர்ந்த ஈயும் லானையும் தான் காட்டுறாங்க. லான் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கணும், நான் இங்க இருந்து கிளம்ப போறதா சொல்ல ஈ கூடவே வரங்கிறான். இப்ப டைம் பாரு 10:06 மேல ஆயிடுச்சு. என் வீட்டுல டைம் மேரேஜ் ஆரம்பிச்சிருக்கோம், நான் உன்னோட எதிர்காலம் என் காதலனை தான் மீட் பண்ண போறதா சொல்லவும் அவனை இன்னைக்கு நீ மீட் பண்ண வேண்டியதில்ல, இன்னைக்கு இல்லைனா அவனை வருங்காலத்துல மீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உனக்கு இருக்குன்னு சொல்ல. அப்ப உடனே லானும் இந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்தினது எதிர்காலத்தை சேர்ந்தவன் தானே, நான் சாண்டேவை மீட் பண்ண போற விஷயம் உனக்கு தெரியுமா, நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் என்ன மீட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கவும் அப்பதான் கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு லான் சாண்டேவை மீட் பண்ண போற விஷயம் தெரியவும் இந்த விஷயம் லான் சொல்லி தான் இப்ப ஈக்கே தெரியும், நீ அவனை மீட் பண்ண போக கூடாதுன்னு சொல்ல. அப்ப லானும் ஒருவேளை நான் அவனை மீட் பண்ண போகலாம் அதோட எதிர்வினையா ஈயோட உயிர் போக வாய்ப்பு இருக்கு, நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு லான் அங்கிருந்து வேகமா கிளம்ப அப்போ ஒரு கார் அவங்க மேல மோத வரும். கரெக்டான டைம்ல ஈ பிடிச்சிருவான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டான், இப்ப அந்த கார் மட்டும் உன் மேல மோதி இருந்துச்சுனா உனக்கு அடிபட்டு இருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருப்ப, உனக்கு கோமாக்கு போயிருப்ப, இல்ல செத்து போயிருப்ப, நீ இறந்து போறதால எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினைச்சியா, உனக்கு அடிபடும் போது வலிக்கிற வலிய விடவும் என்னோட மனசு முக்கியமா அவனோட மனசு எப்படி வலிக்கும் தெரியுமா, நாங்க 2 பேருமே வேதனையில தான் வாழ்வோம்னு சொல்ல. அப்பதான் சுத்தி இருக்கிற ஆளுங்களா ஈய பாக்குறாங்க. இந்த வக்கீல தான் நாங்க இன்டர்நெட்ல பார்த்தோம், இவன் ஒரு தப்பான ஆளு, இவன் ஏதோ உங்களை தொல்லை பண்றான்னு சொல்லி லான் கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கவும் அப்ப லான் ஈய பத்தி பல பேர் தப்பா பேசுறது பிடிக்காம எல்லாருக்கும் முன்னாடி ஈ ஒன்னும் ஒரு தப்பான ஆளு கிடையாது, ஈ ஷானுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல வக்கீல், அவன் அந்த பாஸோட கேஸ வாதாட கூடாதுதான், அவனுக்கு எதிராக சதி நடக்குது, இந்த சதியில அந்த பாஸும் சாண்டையும் சம்பந்தப்பட்டிருக்கதா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுவாங்க. அதை நிறைய பேர் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல வைரல் ஆக்கிடுவாங்க. இப்ப கட் பண்ண எதிர்காலத்தை சேர்ந்த ஈயும் சாண்டேவை தான் காட்டுறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்காலத்தை சேர்ந்த ஈயும் நீ இங்க லானை தான் மீட் பண்ண வர சொன்ன விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக என் மேல உனக்கு இந்த கோபம், என் மேல எதுக்காக பொய்யான பழிய போட்டேன்னு கேட்டா அப்பதான் சாண்டேவோ இந்த கம்பெனில உன வேலையை கூட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியுமா, நான் தான், அதுக்கப்புறம் நீ பெரிய பொசிஷனுக்கு போகவும் காரணமா இருந்தது நான் தான், நீ எடுத்த கேஸ்ல எல்லாம் வின் பண்ண பெரிய வக்கீலான பேரும் புகழும் கிடைச்சிச்சு, ஆனா அதனால என்னோட மரியாதை போச்சு, அதோட நீயும் அதிகமான பேரும் புகழும் உனக்கு கிடைக்கவோ சுத்தி இருக்கிற யாரையும் மதிக்காம நடத்த உன்னை ஏத்தி விட்ட என்னையும் மறந்துட்டேன்னு சொல்லவும் அதுக்கு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஏன்னா இந்த கம்பெனிகளை கொண்டு வந்ததோ நான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீ, நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கேஸ வாதாடும் போதும் அது மூலமா இந்த கம்பெனியை பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன், உனக்கான மரியாதை அதுதான் நினைச்சேன், அதுல மட்டும் தான் என் கவனம் இருந்துச்சு, எது நடந்தாலும் சரி உன் மனசை காயப்படுத்துறது நானா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதோட எல்லா பிரச்சனையும் முடிவோம், உனக்கு திறமை இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பல அப்பாவிகளுக்கு நியாயம் கிடைக்கும், இதுக்கப்புறம் 2 பேருமே ஒத்துமையா இருப்போம்னு சொல்லிட்டு சாண்டே கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இந்த அளவு இறங்கி வந்து கேட்டதால சாண்டேவும் தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் ஒத்துமையா இருப்போம்னு சொல்ல அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா 2021 இருக்க தான் காட்டுறாங்க. லான் ரொம்ப நேரமா ஸ்பீச் கொடுத்துருப்பாங்களே சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு முன்னாடி, அந்த ஸ்பீச் இப்பதான் முடிஞ்சிருக்கும். அப்படி முடியும் போது கூட இருக்க ஈக்கு திடீர்னு அவனை சுத்தி சரௌண்டிங்களா பிளாங்க் ஆனது மாதிரி இருக்கும், சுத்தி யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, அவன் கண்ணுக்கு ஒரே ஒரு உருவம் தான் தெரியுது, அது அவனோட உருவம் தான், எதிர்காலத்தை சேர்ந்த ஈயோட உருவம், கடந்த காலத்தை சேர்ந்த என்னாலும் எதிர்காலத்தை சேர்ந்த அவனால மீட் பண்ணிக்க முடியாது, அப்ப எப்படி அவன் தான் கண்ணு முன்னாடி வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கவும் அப்ப எதிர்காலத்தை சேர்ந்த ஈ கடந்த காலத்தை சேர்ந்த ஈயோட ஒன்னா சேர அவனோட எல்லா நினைவுகளும் கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு வர என்னதான் நடந்துச்சுன்னு புரியாம இருக்கான். அப்ப லானோ நான் சாண்டேவை மீட் பண்ண போகணும்னு சொல்ல அந்த அட்ரஸ் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். அப்படி வரும்போது தான் அவனுக்கு ஒரு சில நினைவுகள் வருது, இந்த இடத்துல எதிர்காலத்தை சேர்ந்த ஈ வந்தது, அந்த சாண்டேவை மீட் பண்ணது, அவங்க 2 பேரும் பேசினது, அப்படி எல்லா நினைவுகளும் வர அங்க இருந்து உடனே லானுக்கு எந்த ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கணுமோ அங்க வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட்மே நடந்திருக்காது, ஆனா கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு மட்டும்
எதிர்காலத்தை சேர்ந்த ஈக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அதுவும் இதே இடத்துல நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க. அப்ப லான் அவங்க டைமை பாக்குறாங்க. மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. சரியா சொல்லணும்னா டிசம்பர் 13. தாய் இப்ப உயிரோட இருக்கனா, தான் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரலாம், ஒருவேளை எதிர்காலத்தை சேர்ந்த ஈக்கு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அங்கிருந்து தான் வீட்டுக்கு தான் வராங்க. அதுக்கு அடுத்த நாள் டைம் மேரேஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. 10 ஆகிறதுக்கு முன்னாடி தான் காதல முன்னாடி அழகா தரேன்னு சொல்லிட்டு அவனுக்காக மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு எதிர்காலத்தை சேர்ந்த ஈக்காக காத்துட்டு இருக்கவும் அப்ப மணி 10:06 மேல நடக்குது. ஆனா அங்க டைம் மேரேஜ் நடக்கல. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு இடமா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க எங்கேயுமே எதிர்காலத்தை சேர்ந்த ஈ இல்ல. அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கவும் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஈ இருக்கான். அதை பார்த்த உடனே லான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் அவன் நடவடிக்கையை வச்சு அவன் பார்வையை வச்சு இவன் 2021 சேர்ந்த ஈ தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஈயும் இதுக்கப்புறம் டைம் மேரேஜ் நடக்காதுன்னு சொல்ல லானும் ஒவ்வொரு வினைக்கும் நிகரான எதிர்வினை இருக்கு. அப்ப எதிர்காலத்தை சேர்ந்த ஈ இறந்து போயிட்டான்னு புரிஞ்சுக்க அந்த அதிர்ச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. காலையில மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவும் அவங்க பக்கத்துல ஈ இருக்கா. லானுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம்லாம் கரெக்டா போடுறான். இவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எதிர்காலத்துல இருக்க ஈயை ஞாபகப்படுத்திட்டு இருக்கவும் அவனை அங்க இருந்து போக சொல்றாங்க. ஈயும் லானோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஈ தான் கம்பெனிக்கு தான் வரான். அங்க சாண்டை ஈய பார்த்த உடனே அதிர்ச்சியாக, நீ எப்படி இங்க வந்த? நேத்து கூட நான் போன்ல பார்க்கும்போது லைவ்ல பேசிட்டு இருந்தேன், ஆனா அதே டைம் என்ன மீட் பண்ணிட்டு போனேன், இது எப்படி உன்னால முடிஞ்சுச்சுன்னு கேட்க, இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியணும்னா கம்பெனிக்கு வெளியில நான் உனக்காக காத்திருக்கேன். என்ன மீட் பண்ணி டிசம்பர் 12 அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் நீ ஒத்துக்கணும்னு சொல்ல அப்பதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. எதிர்காலத்தை சேர்ந்த ஈ இந்த சாண்டேவை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாண்டே மட்டும் இல்ல, சாண்டே கூடவே 2 ரவுடிங்களும் அங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த டைம்ல லைவ்ல லான் பேசின வீடியோவை காட்ட அவன் பக்கத்துல ஈ இருக்கிறத பாக்குறாங்க. லைவ்ல ஈ பேசிட்டு இருக்கும் போது அவன் எப்படி இங்க வந்திருப்பான்? அப்ப இங்க வந்தது ஈயே இல்ல, வேற ஒருத்தன் கோவமா அவனை தேடி போயிருப்பாரு. அப்ப ஒரு கல் எடுத்து ஈயோட மண்டையிலே பலமா அடிச்சிட்டு ஈ இப்ப வேற இடத்துல இருக்கான். அப்ப நீ யாருன்னு சொல்லிட்டு அவனை கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்க. தலையில அடிச்ச அடியில அதே இடத்துல ஈ இறந்து போயிருப்பான். தான் ஒரு கொலையை பண்ணிட்டேன்னு சொல்லி சாண்டே ரொம்ப பயந்து போயிருக்கவும் அப்ப டைம் மேரேஜ் முடியவும் எதிர்காலத்தை சேர்ந்த ஈ அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிருப்பான். இப்ப சாண்டே கம்பெனிக்கு வெளியில ஈய வந்து மீட் பண்ணி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் தான் என் கையால உன் தலையில அடிச்சு கொண்டேன், அன்னைக்கு 2 இடத்துல இருந்த, ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி நீ உயிரோட வந்தன்னு கேட்க அப்பதான் ஈயும், நீ கொன்னது என்ன இல்ல, என்னோட எதிர்காலம். 4 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறேன்னா தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதான் ஆகும், உனக்கும் தண்டனை கிடைக்குன்னு சொல்ல அது எப்படி கிடைக்கும்? நீ இப்ப இந்த காலத்தை உயிரோட தானே இருக்க, அதுவும் என் கண்ணு முன்னாடி தானே இருக்க, அப்ப எப்படி நீங்க தண்டனை கிடைக்கும்னு கேட்டா தப்பு பண்ணவங்க தண்டனை தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல இந்த விஷயம்லாம் கேட்டு மண்டை குழம்பி போய் மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி சாண்டே அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்பதான் ஈ பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க லானு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டு ஈ இறந்து போன விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சோகத்துல லான் தன்னோட வீட்டுக்கு வராங்க. ஈயும் பின்னாடியே பின் தொடர்ந்து வரான். லான் வீட்டுக்குள்ள போக அந்த வீட்டுக்கு வெளியிலேயே ஈ காத்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள போன லான் 2 நாளாகியும் வெளியில வரல. ஈயும் வெளியவே காத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு லானோட வீட்டுக்கே வரான். என்னதான் கதவு திறக்க சொன்னாலும் லான் கதவு திறக்க தயாரா இல்ல. அப்பதான் எதிர்காலத்தை சேர்ந்த ஈ மாதிரியே பேசுறான். அந்த வார்த்தைகளை கேட்டு லான் கதவு திறந்தா எதிர்காலத்தை சேர்ந்த ஈ உன்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன், ஆனா அவன் நினைவுகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் தான் அவன் தான் நான் சொல்லவும். ஆனா லான், நீங்க 2 பேரும் ஒரே ஆளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் வேற வேற ஆளு தான், அதை சுலபத்துல என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள மறுபடியும் தனியாவே இருக்க. அப்ப மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இப்பவும் ஈ தான் வந்திருப்பான்னு நினைச்சா அப்ப லானுக்கு அவங்க பாட்டியோட குரல் கேக்குது. லான் சோகமா இருப்பான் தெரிஞ்சுதான் ஈ தான் லானோட பாட்டியை இங்க வர வச்சிருப்பான். அதே காரணமா வச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவான். சோகத்திலே இருந்த லான் 2 நாளா சரியா சாப்பிட்டு கூட மாட்டாங்க. அவளுக்கான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து அவங்க பாட்டிமா, நீ ஏதோ ஒரு கவலையில இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன் அப்பா, அதாவது என் பையனும் என் மருமகள் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவலையிலேயே இருந்த என் வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா அப்ப என் கையை பிடிச்சிட்டு நீ இருந்த, உன்னை பார்க்கும்போது அவங்க வருத்தத்துல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைச்சேன், உனக்காக வாழணும்னு நினைச்சேன். அவங்க இறந்து போன துக்கத்திலே நான் இருந்திருந்தா உன்னை நல்லபடியா வளர்த்திருக்க முடியாது. நம்ம விரும்பினவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா அவங்களுக்காக நம்ம நல்லபடியா வாழ்றதுதான் இறந்து போன ஆன்மாக்களுக்கு நம்ம செய்யற உதவி. அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாம தைரியமா உன் வாழ்க்கைய வாழு. ஏன் நானே இறந்து போனா கூட நீ வருத்தப்படக்கூடாது, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில முன்னேறி போகணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆறுதலா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டலாம் அவங்க பாட்டியை கட்டி பிடிச்சுக்குவாங்க. அப்ப அந்த நிமிஷம் எதிர்காலத்தை சேர்ந்த ஈ அவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி தெரியுது. நீ எதுக்காக கவலைப்படுற? நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, உன் பக்கத்திலே தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன். நீ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கும் போது நான் உன் பக்கத்திலே இருப்பேன்னு சொல்ல அப்ப லானு கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள தூங்கி எந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்க பக்கத்திலே கடந்த காலத்தை சேர்ந்த ஈயும் இருக்க. அவனை ஏத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 ஈயும் ஒரே ஆள் தான் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்க. ஈயோட நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க. அவன் எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான், நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறான், மத்தவங்களுக்கு மரியாதையும் தர ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பாக்குற ஜோனோ, கடந்த கொஞ்ச நாள் நீங்க ரொம்பவே மாறிட்டீங்கன்னு சொல்லவும் இன்னைக்கு சைனீஸ் நியூ இயர். லான் ஈ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப லானுக்கு மறுபடியும் சில பழைய நினைவுகள் வருது. இதே மாதிரி நியூ இயர்ல தான் பட்டாசு வெடிக்கும் போது எதிர்காலத்தை சேர்ந்த ஈ அவங்கள முதுகுல வச்சு தூக்கிட்டு போயிருப்பான். அந்த நினைவுகள் வரும்போது ஈ அவன் மொபைல்ல இருக்க ஒரு வீடியோவை காட்டுறான். இது எதிர்காலத்தை சேர்ந்த ஈ கடந்த காலத்துக்கு அனுப்பின வீடியோ. சரியான நேரம் வரும்போது லானுக்கு இந்த வீடியோவை காட்டணும் மெசேஜ் பண்ணிருப்பான். அந்த வீடியோல லான் கிட்ட எதிர்காலத்துல உனக்கு மரணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சோம், அதை ஏத்துக்க தயாரா இருந்த, அது உன்னோட முடிவுன்னு சொன்ன. அப்ப என்னோட முடிவு எடுக்கவும் எனக்கு உரிமை இருக்கு. அந்த முடிவு இதுதான், நம்ம 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இறந்து போறதா இருந்தா போக போறது கண்டிப்பா என்னோட உயிரா தான் இருக்கும். ஆனா அதை நினைச்சு நீ கவலைப்படாத, அப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல லான் அதை பார்த்து அழ
ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக ஈயும் எதிர்காலத்தை சேர்ந்தவன் நினைவுகள்லாம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு பார்த்தா நீ நானும் முதல் தடவை மீட் பண்ணும்போது நீ என்னை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சுங்கிற விஷயம் ஞாபகத்துல இருக்கா? அப்ப எனக்கு ரொம்பவே வலிச்சிட்டேன். எதிர்காலத்துல உள்ள சில நினைவுகளை பத்தி கடந்த காலத்துல உள்ள சொல்லிட்டு இருக்கான். அதோட அவனுக்கு எப்ப லேன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எப்பல இருந்து அவனுக்கு காதல் வர ஆரம்பிச்சிச்சுன்னு அந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துருவாங்க. இப்ப ஜீராங்கையும் சென்னையும் காட்டுறாங்க. இவங்களுக்கான டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதே டைம்ல யான் மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப யானோட வக்கீல் மூலமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உங்க அண்ணன் யான் கிட்ட இருந்து இப்பதான் தகவல் வந்துச்சு, நீங்களும் ஜென்னும் எக்காரணத்துக்கு டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு. நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழதான் அவர் விரும்புறதா சொல்ல அப்பதான் கோர்ட்டுக்கு ஜென்னு வரா. நம்ம கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. நீ நானும் இப்பவும் கணவன் மனைவி தான். ஒருவேளை உனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொன்னா அந்த டைவர்ஸ் தர நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கூட நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்ல சீராங்கோட மனசு மாற ஜென் சீராங் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதோட யானோ தான் பண்ண தப்பெல்லாம் உணர்றது கோர்ட்ல ஒத்துக்கிட்டதால அவருக்கும் குறைஞ்ச தண்டனை கிடைக்கும். அதோட அந்த ஷான் கேஸ் அதுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைச்சதால அந்த பாஸுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்க ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது.